தொடர்ந்து சூறாக்களினுடைய காரண பெயர்களை, அதனுடைய காரண பின்னணிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஓதப்பட்ட ஒவ்வொரு சூறாக்களிலிருந்தும் அந்த சூறாக்களுக்கான அத்தியாயங்களுக்கான ஏன் இந்த பெயர் வைக்கப்பட்டது, அந்த பெயரினுடைய காரண பின்னணி என்ன என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நாம் இதை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்துல் முஜாதிலா அப்படின்னு ஒரு சூறா. முஜாதிலா என்று சொன்னால் சண்டை போட்டவள் என்று அர்த்தம். சண்டை போட்ட பெண், விவாதம் செய்த பெண், தர்க்கம் செய்த பெண், போராடிய பெண், இந்த பொருட்கள் எல்லாம் அதற்கு வைப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும். முஜாதிலான்னா அல்லாஹ் தஆலா ஒரு பெண்ணை பற்றி அல்லாஹ் இங்கே ஒரு சூறாவுக்கு அல்லாஹ் பெயர் சொல்கிறான். அந்த பெண் போராடிய பெண் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். யார் அந்த பெண்ணு? ஒரு சூறாவுக்கு அல்லாஹ் பெயர் வைக்கிற அளவுக்கு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை என்ன, அந்த சஹாபியத்தான பெண் அப்படி என்ன போராடினாங்க, யார்கிட்ட தர்க்கம் பண்ணாங்க, யார்கிட்ட அதில் போராடி ஜெயிச்சாங்க, இதனுடைய பின்னணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பொருத்தமானது. அந்த அம்மா பேர் ஹவுலா. ஹவுலா என்ற அந்த பெண்ணு ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக இருக்கிற பொழுது ஒரு வயசான அம்மா உமர் ரலியல்லாஹுவை கூப்பிட்டாங்க. உடனே தங்களுடைய ஒட்டகத்திலிருந்து இறங்கி அந்த அம்மாவிட்ட போய் பணிவாக நின்று கையை கட்டிட்டு என்னம்மான்னு சொல்லி என்னமோ கேட்டாங்க. அதை கேட்டுட்டு அந்த அம்மா என்னமோ சொல்லிச்சு. பிறகு உமர் ரலியல்லாஹு போயிட்டாங்க. பக்கத்தில் இருந்த தோழர்கள்லாம் சொன்னாங்க, ஒரு வயசான அம்மா அவர் கூப்பிடுறாங்க, நீங்கள் ஜனாதிபதி இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து போய் கேட்குறீங்களே. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த பெண்ணு தான் ஒரு காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி ஜெயிச்சு ஒரு சட்டத்தை உடைச்சி சட்டத்தை மாற்றி அல்லாஹ் சொன்ன ஒரு அல்லாஹுவே இந்த அம்மாவினுடைய குரலை அல்லாஹ் கேட்டு இந்த அம்மாவுக்காக அல்லாஹ் சட்டத்தையே மாற்றினா. அந்த அம்மாவுடைய பெயரில் தான் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சூறாவை தந்திருக்கிறான், சூரத்துல் முஜாதிலான்னு ஒரு சூறா அப்படின்னு சொன்னாங்க. என்ன நிகழ்ச்சி? இந்த அம்மாவும் இவருடைய கணவர் ஹவுலா ஹவுஸ், இவங்க ரெண்டு பேரும் நல்ல கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சின்ன சின்ன பிள்ளைங்க. திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு கோபம், என்ன கோபம் தெரியல, அவருடைய கணவர் பேச்சில் கொஞ்சம் பேச்சு அதிகப்படியாக மீறினதுனால அவர் பேச்சோடு பேச்சா ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டாருன்னா, நீ என் தாய் முதுகுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது ஒருவர் தம் மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டு சொல்லிட்டா அந்த நிமிஷம் வரைக்கும் சட்டம் என்னன்னா குடும்ப உறவு முடிஞ்சு போகும், தலாக். அப்படிதான் இருந்துச்சு. ஒரு மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டு ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொல்லி சொன்னா அன்னைக்கு வரைக்கும் ஷரியத்து சட்டம் என்னன்னா அந்த உறவு தலாக் ஆயிடும், திரும்ப சேர முடியாது. இவர் என்ன கோபத்திலேயோ பேச்சுவார்த்தையில இப்படி ஒரு வார்த்தையை கணவர் சொல்லிட்டார். அந்யோன்யமான சந்தோஷமான குடும்பம் தான், கணவன் மனைவியா நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான். இந்த அம்மா சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. திடீர்னு இவர் தலாக்கு, நீ என் தாய் முதுகுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டார். இதற்கு பெயர் அரபியில லிஹார் மசாலா அப்படிம்பாங்க. லிஹார் மசாயின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருந்துச்சு. இப்படி சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அவர் வருத்தப்படுறாரு, ஆகா இப்படி சொல்லிட்டோமே, அந்த வார்த்தையை திரும்ப எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாரு. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் சொல்லுவாங்க. வார்த்தை இருக்குத, வார்த்தையை விட ரொம்ப ஆபத்தானது வேற ஒன்றும் கிடையாது. ஒரு வார்த்தையில தான் நம்ம களிமா முஸ்லீமா 60 வருஷம் காஃபிரா இருந்த ஒருத்தர் ஒரு களிமா வார்த்தையை வச்சு தான் அல்லாஹ் 60 வருஷத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், மன்னிச்சு ஏற்றுக்கிறான். அப்போ வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்துகிற வார்த்தை. அதுவும் தலாக்கு போன்ற விஷயங்கள்ல அந்த மாதிரி பேசுகிற வார்த்தைகள். அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. பிறகு அடுத்த நிமிஷம் வருத்தப்படுறாரு. சட்டத்தில் இடம் இருக்கணும் இல்லையா? உடனே இந்த அம்மா போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அக்கல ஷபாபி, என் வாலிபத்தை பூரா என் கணவருக்கு கொடுத்துட்டேன், சின்ன சின்ன பலகீனமான பிள்ளைகளை எல்லாம் வச்சிருக்கிறேன், இப்போ திடீர்னு பேசும்போது என் கணவர் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு, இப்போ நாங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழி இருக்குதான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லைம்மா, அப்படி ஒரு வார்த்தையை தாய்க்கு ஒப்பிட்டு சொல்லிட்டா குடும்ப உறவு முடிஞ்சு போச்சு, திரும்ப சேர முடியாதுமான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அம்மாவுக்குன்னா வருத்தம், எப்படி யாரை சொல்லலாம், அப்போ எனக்கு நீதி என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா போய் நான் அல்லாஹ்ட்ட பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுச்சு அந்த அம்மா.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்தில் இடம் இல்லைங்கிறாங்க, வழி இல்லைங்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா சொல்லிச்சு, சரினார் அல்லாட்ட பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அல்லாட்ட போய் உட்காந்து அழுது கெஞ்சி கதறி அப்படியே சஜிதால விழுந்து பூரா தொழுகை கண்ணீர் அல்லாஹ்ட்ட நீ செய்யறாங்க, எதிர்பார்த்துருக்கிறாங்க. பொதுவாக ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா பெண்கள் கேட்கிற துஆவையும் பெண்களினுடைய அந்த வார்த்தைக்கு இருக்கிற வலிமையை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் நிறைய சொல்கிறான். ஒரு பெண்ணினுடைய கண்ணீர், ஒரு பெண்ணினுடைய பாதிப்பு அல்லாஹ் உடனே என்ன செஞ்சிருவான், பல்வேறு இடங்கள் அவர்களுக்கு சாதகமான உதவிகள் அல்லாஹ் இறக்கிறோம். வாரிசுரிமை சட்டம் கூட ஒரு பெண்ணினுடைய கண்ணீருக்காக இந்த உம்மத்துக்கு கிடைச்சது தான். தன் கணவர் இறந்து போன உடனே கணவனுடைய சொத்தை பூராவுமே சகோதரர்கள் எடுத்துக்கிட்டாங்க முழுசா. இந்த அம்மா போய் 2 பொம்பளை பிள்ளையை கூட்டு போய் ரசூலுல்லாவுக்கு முன்னால் போய் நிற்கிது. யார் ரசூலுல்லாஹ், என் கணவர் மௌத்தாயிட்டாரு, 2 பொம்பளை பிள்ளையை வச்சிருக்கிறேன், சொத்தை பூரா சகோதரர்கள் எடுத்துட்டாங்க, எனக்கு என்ன யார் ரசூலுல்லாஹ் வழின்னு கேட்டாங்க. அது வரைக்கும் வாரிசுரிமை சட்டம் கிடையாது, வாரிசுரிமைக்குன்னு சொல்லிட்டு சட்டம் கிடையாது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னால தான் இந்த அம்மாவுடைய போராட்டத்தினால அல்லாஹ் வாரிசுரிமை சட்டத்தை கொண்டு வந்தான். அந்த சட்டத்தில் அந்த ஆயத்தில் முதல்ல அல்லாஹ் சொல்கிறதே யாருடைய சொத்தை சொல்லுவான்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைங்களுடைய சொத்தை தான் அல்லாஹ் முதல்ல சொல்லுவான். ஒரு 2 பெண்ணாக வந்தால் சொத்து எவ்வளோ கொடுக்கணுங்கிறதுல இருந்து தான் அல்லாஹ் அந்த வாரிசுரிமை சட்டத்தையே ஆரம்பிப்பான். இப்படி வரலாற்றில் நிறைய பெண்கள் நிறைய சட்டத்தை தந்திருக்கிறாங்க, திருத்தி தந்திருக்கிறாங்க, மாற்றி தந்திருக்கிறாங்க. பெண்களுடைய கண்ணீர்களும் போராட்டங்களும் அல்லாஹ்ட்ட அது பெரிய அளவில் ஈடுபட்டு இருக்கு. அதே மாதிரி தான் குர்ஆன்ல சொல்லுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா அம்மாவுடைய விஷயத்தினே அப்படித்தான் ஒரு அவதூறான ஒரு இட்டுக்கட்டு ஆயிஷா நாயகி மீது வச்சாங்க. ஆயிஷா நாயகியோடு இன்னொரு சஹாபியோடு சம்பந்தப்படுத்தி ரொம்ப அசிங்கமாக மதீனா முழுக்க நயவஞ்சக கும்பல் கூட்டம் ஆயிஷா நாயகி மேலே அப்படி சொன்னப்போ கிட்டத்தட்ட 50 நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னா, தூங்கவே இல்லை 50 நாள். 50 நாளும் தஹஜ்ஜத்தில் நான் முசல்லாலேருந்து கண்ணீர் வடித்து நான் அழுதேன் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் இப்படி ஒரு பேரை என் மேலே இப்படி ஒரு அவதூறை இப்படி பரப்பி விட்டுட்டாங்களே. 50 நாளும் நான் என் வாப்பா வீட்டில் தான் இருந்தேன், அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டில் தான் இருந்தேங்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஊர் முழுக்க இப்படி ஒரு பேரை பரவி இருக்கிறாங்க. நீ பரிசுத்தமானவங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் நான் சொன்னால் அது வரலாற்றில் வேற மாதிரி, அதனால் நீ அல்லாஹ்ட்ட நீ கேட்டு வாங்கிக்கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் ரப்போடு நீ போட்டு பார்த்துக்கொண்டாங்க. ஆயிஷா அம்மா தன் வாப்பா வீட்டுக்கு வந்து 50 நாள் அங்கே தான் தங்கினாங்க. ஒரு பெண்ணுக்கு எதை வேணாலும் தாங்கிக்க முடியும், இப்படி ஒரு அவதூறை தாங்கிக்க முடியுமா? ஒரு ஆணாலேயே தாங்கிக்க முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நிலைமையை நினச்சி பாருங்க. அப்படி ஒரு தவறான இன்னொரு ஆணோடு இட்டுக்கட்டி ஒரு பெண்ணு, ஒரு பத்தினித்தனமான ஒரு பெண்ணை இப்படி பேசுகிற பொழுது எவ்வளோ வலியும் வேதனையும் இருந்திருக்கும். 50 நாட்கள் நான் அழுதுகிட்டே இருந்தேன் என் ரப்புட்ட நான் அழுது 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 முசல்லால சஜிதால தஹஜ்ஜத்தில் ராத்திரி நான் அழுது அல்லாஹ்ட்ட நான் கேட்காத ஒவ்வொரு நிமிஷம். அல்லாஹு தஆலா 50 நாளைக்கு பின்னால் 18 ஆயத்து எனக்காக இறக்குனாங்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுக்காக வேண்டி 18 ஆயத்து. அப்போ தான் அல்லாஹ் சட்டம் கொண்டு வரான், இனிமேல் யாராவது ஒரு பரிசுத்தமான ஒரு பெண்ணை இட்டு கட்டினால் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை 80 ஜல்தா, 80 சவுக்கடி தரப்படணும்னு அல்லாஹ் ஆயத்து இறக்குனான். அப்படி உள்ளவன் இனிமேல் எந்த சபைக்கும் அவனை சாட்சியாக வருவதற்கு அருகதையற்றவன், தகுதியற்றவன் சொல்லி அல்லாஹ் தஆலா சட்டம் கொண்டு வந்தான். அப்போ இன்னைக்கு அவதூறு, ஒரு பெண்ணின் மீது அவதூறு சொல்வதற்கான சட்டங்களை போராடி பெற்று தந்த பெண் சமுதாயம், வாரிசுரிமை சட்டத்தை போராடி பெற்று தந்த பெண் சமுதாயம். அந்த வரிசையில் தான் இந்த முஜாதிலாங்கிற கவுலாங்கிற பெண்ணு அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடித்து அல்லாஹ்ட்ட அழுதுறாங்க, ரப்பே எனக்கு இந்த சட்டத்தை மாற்றி கொடுன்னு கேட்குறாங்க. இந்த அம்மாவினுடைய வார்த்தை அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் சொல்லுவான், கது சமிஅ அல்லாஹ் கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, நபியே தன் கணவருடைய விஷயத்தில் உங்களிடத்தில் தர்க்கித்த அந்த பெண்ணினுடைய சொல்லை அல்லாஹ் காது கொடுத்து கேட்டு கபூல் செஞ்சுட்டான் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டு அல்லாஹ் சொன்னா, அல்லதீன யுலாஹிரூன மின் நிசாஇஹிம், இனி யாராவது தன் மனைவியை தாயோடு ஒப்பிட்டு சொன்னால் அது தலாக்காக ஆகாத நபியே, அதற்கு குற்ற பரிகாரம் உண்டு. வேறு ஒரு பரிகாரம். என்ன பரிகாரம்? ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். அதற்கான வசதி இல்லைன்னு சொன்னால் 60 நாள் நோன்பு வைக்கணும். 60 நாள் நோன்பு வைக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அந்த திகாருங்கிற தாயோடு ஒப்பிட்டு பேசுகிற இந்த சட்டத்திற்கு அல்லாஹ் இந்த பெண்ணின் வழியாக, கௌலாவின் வழியாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் மாற்று சட்டத்தை கொடுத்து அல்லாஹ் லேசாக்கி தந்தான் என்பதுதான் இந்த முஜாதிலா, இந்த போராடிய கௌலாவினுடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே,
பலகீனமான பெண் சமுதாயம் அல்லாஹுவிடத்தில் ஒரு விஷயத்திற்காக கண்ணீரோடு கையேந்துகிற பொழுது அல்லாஹுவின் அரிசின் குரல் அதற்காக காத்திருக்கிறது என்பதுதான் இந்த முஜாதிலா வரலாற்றினுடைய மிக முக்கியமான கருத்து. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தலர்ருஅனா வ தஹஷ்ஷுஅனா وتم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله